ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஜோ சமையலில் இன்றைக்கி ஈவினிங் ஒரு டீ டைம் ஸ்நாக்கான ஒரு சூப்பரான மொறுன்னு ஒரு வாழைக்காய் பஜ்ஜி எப்படி பண்ணலாம் அப்படிங்க பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் சேர்க்கும்போது இந்த பஜ்ஜி வந்து நல்லா மொறுன்னு ரொம்ப சூப்பராக கிறிஸ்பியாக இருக்கும், நல்லா உப்பி வரும். வாங்க அதில் வந்து நம்ம பஜ்ஜி மாவுலே எடுத்து வெங்காய பக்கோடா எப்படி பண்ணலாம் அப்படின்னு அதிலே பார்த்துலாம். மிச்சம் இருக்க பஜ்ஜி மாவு வச்சு ஈவினிங் வந்து இந்த மாதிரி மொட்டை மாடியில் பஜ்ஜி, அப்புறம் தேங்காய் சட்னி, ஒரு பிளாக் டீ இதோட சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எப்படி பண்ணலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பண்ணுறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு கடலை மாவு, 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு ரெண்டையும் எடுத்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, அப்புறம் நான் 1 பிஞ்ச் அளவுக்கு தான் பேக்கிங் சோடா போடுறேன். அதாவது சோடா உப்பு. பேக்கிங் சோடா வந்து 1 பிஞ்ச், அந்த ஸ்பூனோட பின்னாடி கொஞ்சமாக தான் எடுத்து சேர்க்குறேன், ரொம்ப சேர்க்க தேவையில்லை. 1 டீஸ்பூன் வந்து வத்தல் தூள், அப்புறம் கொஞ்சமாக காயத்தூள். இப்போ ஒரு கடாயில் நல்லா எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த மாவு வந்து இந்த அளவுக்கு கரைச்சிக்கோங்க. ரொம்ப திக்காகவும் கரைக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் கரைக்கக்கூடாது. சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் என்னென்னா, நம்ம இதில் வந்து ஒரு சின்ன 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கணும். நல்லா சூடான எண்ணெயை ஊற்றி அதை நல்லா கலந்துக்கோங்க. அப்படி கலக்கும்போது பஜ்ஜி வந்து நல்லா மொறுன்னு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஆயிலும் ரொம்ப குடிக்காது. இந்த மாதிரி ஸ்லைசரில் நீங்கள் இந்த பஜ்ஜி வந்து வாழைக்காய் வந்து துருவிக்கோங்க. என்னனாலும் வச்சுக்கலாம். வாழைக்காய் இல்லைனா உருளைக்கிழங்கு, அப்புறம் வெங்காயம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்பளம் கூட போட்டுக்கலாம், ஒன்றுமே இல்லை அப்படின்னா. பாருங்கள், நல்லா மொறுன்னு நல்லா உப்பி வந்திருக்கு 2 பக்கமும். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கோங்க. பார்த்தாலே தெரியுது எவ்வளோ ஒரு மொறுன்னு உப்பி போய் இருக்குன்னு. நம்ம எந்த கலரும் சேர்க்காதனால நல்லா எல்லோ கலரில் தான் இருக்கும். கடையிலலாம் வாங்கினா ரெட் கலரில் இருக்கும், அவங்க கலருக்கு சேர்ப்பாங்க. நம்ம வந்து எந்த கலரும் சேர்க்காதனால எல்லோ கலரில் தான் இருக்கும். பாருங்கள், பஜ்ஜி உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், நல்ல ஒரு ஷைனிங்கோட நல்லா உப்பி நல்லா ஒரு மொறுன்னு இருக்கும். வாழைக்காய் வந்து நான் வந்து ரொம்ப தின்னாக தான் ஸ்லைஸ் பண்ணுவேன். அப்போ தான் வந்து சாப்பிடும்போது ரொம்ப வாழைக்காவாக இருக்காது. இந்த மாதிரி துவச்சிக்கோங்க. 2 பக்கமும் துவச்சிட்டு சைடில் வந்து வலிச்சுட்டுக்கோங்க. எண்ணெயில் போட்டுக்கோங்க. ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது மாவு, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. தண்ணியாக இருந்துச்சுன்னா எண்ணெய் நிறைய குடிக்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா அந்த மாவாக தெரியும். இப்போ மீதி பஜ்ஜி வாழைக்காவும் காலி ஆகிடுச்சு. பட் பஜ்ஜி மாவு வந்து கொஞ்சம் மிச்சம் இருக்குது. அதில் ஒரு வெங்காயத்தை நறுக்கி இந்த மாதிரி என்னால் கலந்துக்கோங்க. கலந்துட்டு இதில் வந்து இந்த மாதிரி உதிர்த்து போட்டுக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுதான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. போட்ட உடனே காலி ஆகிடுச்சு எங்கள் வீட்டில். நான் கடைசியில் காமிக்கணும் வச்சுருங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தேன். பாருங்கள், பார்த்தாலே தெரியுது நல்லா மொறுன்னு ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்த்தீங்கனாலே தெரியும். வெங்காய பக்கோடா இந்த மாதிரி போட்டு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த பஜ்ஜி பாருங்கள் எவ்வளோ அழகாக குண்டாக உப்பி போய் இருக்குன்னு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், உள்ளே வந்து நல்லா எப்படி இருக்குன்னு பாருங்கள், கூடு மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் பண்ண பஜ்ஜி வந்து ரொம்ப கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்லைனா மாவாக இருந்துச்சு அப்படின்னா சாப்பிடும்போது நல்லா இருக்காது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜோ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.